டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் இன்று மாலை வரை நிலைமை என்ன? இருதரப்பும் திரைமறைவில் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேருக்கு நேர் சந்திப்பதற்கு தருணம் வரவில்லை. அமெரிக்க அதிபரினால் ஆரம்பிக்கப்பட்ட படை நடவடிக்கை 2 தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. 24 மணி நேரங்களில் அதனுடைய சாயம் வெளுத்துவிட்டது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் இருவரும் போருக்குள் செல்வதை விட பேசி பார்க்கின்றார்கள். சற்று முன் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் தாம் குறிப்பிட்ட விடயங்களில் ஈரான் ஒத்துழைப்பிற்கு வராவிட்டால் மோசமான குண்டுவீச்சு தாக்குதல்களை மறுபடியும் ஆரம்பிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவிடமிருந்து 14 அம்ச திட்டம் ஒன்று வந்திருப்பதாகவும் அதை தாங்கள் பரிசீலனை செய்வதாகவும் ஈரான் கூறியிருக்கின்றது. இந்த அரசியல் சதுரங்க நாடகத்தில் நடந்திருப்பது என்ன கடந்த 12 மணி நேரங்களில்? டொனால்ட் ட்ரம்பினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கும் தகவலில் தீர்வு திட்டம் 1 அதிகமாக நெருங்கிவிட்டது நிறைவடைவதற்கென்று கூறியிருக்கின்றது. இதனால் ஆயில் விலை 10% சட்டென இறங்கி இருக்கின்றது. வடகடல் கச்சா எண்ணெயினுடைய விலை பரலுக்கு $98 குறைவடைந்திருக்கின்றது. அமைதி பேச்சுக்களுக்கு வாய்ப்பளிப்பதற்காக தற்காலிகமாக ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற அந்த தாக்குதலை தான் நிறுத்தி வைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். முதலீட்டாளர்கள் போர் முடிந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் விலையை இறக்கி இருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் அமைதி பேச்சுக்கள் வேகமாக நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற ஒரு யுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். திங்கள் அந்த நடவடிக்கை ஆரம்பமானது. ஈரானுடைய மோசமான தாக்குதல்கள் காரணமாக செவ்வாய்க்கிழமை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இப்பொழுது தான் அமைதிக்கு முன்னுரிமை வழங்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். அந்த அமைதி சரிவராவிட்டால் மோசமாக தாக்குவேன் என்று சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் ஒரு தடியை 2 கைகளாலும் பற்றி கொண்டு 2 மலைகளுக்கு இடையில் கட்டப்பட்ட நூலில் நடப்பது போல் நடந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் சமாதானம், மறுபக்கம் யுத்தம். அவருடைய அந்தரமான பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் சிறந்த ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற டென்மார்க் பெர்லின்ஸ்க பத்திரிகையினுடைய பிரபல ஊடகவியலாளர் குன்னார் பில்லும் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இடியேறு போன்ற ஒரு சத்தம் கேட்கும். வெற்றியை நோக்கிய பயணம் என்று முழங்குவார். எதிர்ப்பு வந்தால் அதை நிறுத்தி இனி பேசிக்கொள்ளலாம் என்று கூறுவார். இரண்டாவது, இது தந்திரோபாயமான பேச்சு, புலி பதுங்குவது பயந்தல்ல பாய்வதற்கு தான் என்று அமெரிக்க அதிபரனுடைய கையாட்கள் பின்னால் இருந்து உசுப்பேற்றி விடுவார்கள். ஈரான் தாக்குதலை கூட்டினால் டொனால்ட் ட்ரம்ப் பணிந்து போகின்றார். அவர் அதற்கு அடுத்த கட்டமாக தாக்குதலை நடத்துகின்றார். இல்லை, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை சரியான முறையில் பார்ப்பதாக இருந்தால் இது கைத்தொலைபேசியில் வரும் ஒரு புதிய ஆப்ஸ் போன்றது மட்டுமே. வேலை செய்யாவிட்டால் இதை தூக்கி எறிந்து விடலாம் என்கின்ற அளவில் முதலாவது படை நடவடிக்கையாகிய எபிக் ஃபியூரியில் இருந்து வேறுபட்டு புதிய ஆப்ஸ் ஒன்றை வெளியிட்டார். இந்த ஆப்ஸ் செயல்பட்டால் என்ன, செயற்படாவிட்டால் என்ன, அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதற்கு பெயர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பதாகும். இதன் மூலமாக இப்படி ஒரு ஆப்ஸ் வருகின்றது. ஈரான் அமைதி பேச்சுக்கு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது பலவீனமாக இருக்குமாக இருந்தால் ஈரான் விட்டு கொடுக்காமல் மேலும் தன்னுடைய நிபந்தனைகளை அதிகரித்து செல்லும் அபாயம் இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஒன்று அழகாக தெரியும். அமெரிக்காவுடன் போர் புரிந்து வெல்ல முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் கோர்முஸ் நீரிணை என்பது தங்களுடைய கைவசம் இருக்கும் வரை அமெரிக்காவை அடக்கி விடலாம் என்பது அவர்களுக்கு தெரியும். யானை பாகனினுடைய கையில் இருக்கும் அங்குசத்தினால் படுத்து விடுவது போல படுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் கோர்முஸ் நீரிணையை அவர்கள் கைவிட மாட்டார்கள். அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இது ஒரு மகத்தான சக்தி என்பதை அவர்களும் கண்டுபிடிக்கவில்லை. அதை தற்செயலாக இப்பொழுது கண்டுபிடித்து அதை வைத்து டொனால்ட் ட்ரம்பையும் உலகத்தையும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கதிகலங்கி இதை நிறுத்தியதற்கான காரணம்
அரபு எமிரேட்ஸில் இருக்கின்ற புஜைரா என்கின்ற இடத்தை நோக்கி நடத்திய தாக்குதல் இதுதான் கோர்முஸ் நீரிணைக்கு செல்லாமல் மாற்று வழியால் ஆயிலை கொண்டு செல்லுகின்ற இடம். இந்த இடத்திலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் தாக்கியதும் அமெரிக்கா உண்மையில் ஆடித்தான் போய்விட்டது என்று அவர் கருதுகின்றார். இந்த போரில் இப்படி ஒரு தந்திரம் இருக்கின்றதா என்பதை ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை அறிவித்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கருதவில்லை. மேலும் கப்பல் நிறுவனங்களை பொறுத்தவரையில் கப்பல்கள் இந்த தாக்குதலில் மூழ்கி விடுமாக இருந்தால் காப்பீடை பெறுவதில் கடினம் இருக்கின்றது. ஒரு ஆளில்லா விமானம் அல்லது ஒரு ஏவுகணை ஈரானில் இருந்து வருமாக இருந்தால் ஆயுதமே இல்லாத நிராயுத பாணியாக ஆயில் பேரல்களை நிரப்பிக் கொண்டு ஒரு சிறிய தீக்குச்சி பட்டாலே எரிந்து சாம்பலாகி விடுகின்ற நிலையில் நிற்கின்ற இந்த கப்பல்களுக்கு ஈரான் பெரும் விரோதிதான். அமெரிக்காவினால் 100% ஈரானுடைய ஆளில்லா விமானங்களையோ ஏவுகணைகளையோ தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களினால் பெருந்தொகை தடுத்து நிறுத்தினாலும் கூட அவர்களையும் தாண்டி அது வந்து சேர்ந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் கப்பல் நிறுவனங்கள் இந்த பல பரீட்சையை கையில் எடுக்க மறக்கின்றன. அமெரிக்கா என்றால் சும்மாவா என்று நினைத்த உலக பாமரர்களுக்கு கூட இப்பொழுது இது நம்ப முடியாத ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது. கப்பல் நிறுவனங்களை பொறுத்த வரையில் மாலுமிகளினுடைய உயிர், பொருட்களினுடைய பெறுமதி, கப்பலினுடைய பெறுமதி, இதனால் வரக்கூடிய நஷ்ட ஈடுகளினுடைய அபாயம் போன்ற பல விடயங்களை நினைக்கின்ற பொழுது அவர்களினால் இந்த பெரிய அபாயத்திற்குள் செல்ல ஒரு காலமும் முடியாது. இப்போது இருக்கின்ற கப்பல் நிறுவனங்களினுடைய வருமானமே வரவு 8 செலவு 10 என்ற நிலையில் இருக்கும் பொழுது மேலும் ரிஸ்க் எடுக்க முடியாது. சாதாரண கப்பல் வழியை ஒரு போர்க்கள பயண வழியாக கொண்டு செல்வதற்கு சரக்கு கப்பல்கள் ஒன்றும் போர்க்கப்பல்கள் அல்ல. போர்க்கப்பல்களே போக முடியாத நிலை இருக்கின்ற பொழுது சரக்கு கப்பல்களை எப்படி கொண்டு செல்வது என்பது அவர்களுடைய கேள்வி. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் ஒரு வியாபாரியாக இருப்பதனால் ஒரு வியாபாரத்தில் கூடுதல் ஆதாயம் பெற வேண்டுமாக இருந்தால் அதை இழுத்தடிக்க வேண்டும். அந்த வேலையை அவர் இப்பொழுது செய்கின்றார். இந்த பேச்சுக்களை இன்னமும் இருதரப்பு நேரடியாக சந்திக்கின்ற இடத்திற்கு கொண்டு செல்லவில்லை. தொலைபேசி வழியாகவே பேசுகின்றார்கள். பாகிஸ்தானிற்கு வீணாக விமானத்தில் ஏறி சென்று பேசுவதற்கு அங்கு எதுவும் இல்லை. பாகிஸ்தான் சென்ற பின்னரும் கூட இருவரும் வெவ்வேறு தனி அறையில் இருந்துதான் பேசுகின்றார்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்து இன்னொருவர் பேசுவதே இல்லை. இதனால் பாகிஸ்தானில் இருந்தால் என்ன, அமெரிக்கா ஈரானில் இருந்தால் என்ன, எங்கிருந்தாலும் ஒன்றுதான் என்பதை இருவரும் வெகு கால தாமதமாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் இருவரும் மிக மோசமான டயலாக்கை விட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை உலக ஊடகங்கள் சரியான முறையில் மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றே கருத வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பேச வேண்டிய வசனம் இது, உங்களுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் பேச வேண்டிய வசனம் இது என்று 2 வசனங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்காக வீசப்படுகின்ற எறிகணைகளாக வீசுகின்றது அரசியலில் ஒரு முறையாக இருக்கின்றது. அந்த வான வேடிக்கை தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதும் ஈரான் ஏற்றுக்கொண்ட வசனத்தை அமெரிக்காவும், அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட வசனத்தை ஈரானும் டயலாக்காக பேசுகின்றன என்ற 3வது கோண பார்வை ஒன்றும் இருக்கின்றது. அதை ஊடகவியலாளர்கள் பார்க்க தவறுகின்றார்கள். எனவே அமெரிக்காவும் ஈரானும் என்ன செய்கின்றது என்பது அல்ல, இந்த இருவரும் செய்கின்ற வேலை என்ன என்பதை உலகம் அறிய வேண்டிய தேவையும் உலகம் தன்னை திருத்த வேண்டிய ஓர் இடத்திற்கும் இந்த போர் வந்து சேர்ந்திருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சுவாரஸ்யமான சூடான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.